திருச்சிற்றம்பலம். உண்ணாமுலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அறிவித்திரள் மழலை முள அதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வலுவா வண்ணம் அருமே. திருச்சிற்றம்பலம். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன்னு பகவான் கிருஷ்ணர் சொன்னதைப் போல இந்த மார்கழி மாதத்திலே பாவை நோன்பு நோற்பது என்பது பன்னெடுகாலம் தமிழகத்தின் ஒரு பாரம்பரிய வழக்கமாகும். இதில் இந்த இளம் பெண்கள் யாவரும் ஒருங்கே சேர்ந்து பகவானை நாடி இந்த நோன்பு நோற்பது என்பது ஒரு முறைமை. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் இப்போ நம்மளே ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறோம்னா முதல் நாளே சொல்லி வைப்போம், நம்ம நாளைக்கு இப்படி கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி வைப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த நேரம் காலையில் அதிகாலை 4 மணி 5 மணிக்கு போய் பார்த்தோம்னா அந்த தூக்கத்திலேருந்து பிரியாத அந்த தூக்கத்தின் சுகத்திலே லயித்து இருக்கிற நாம் அதுலேருந்து எந்திரிக்க முடியாமல் தவிப்போமே. அந்த அவலத்தை இதில் பாடல்களாக பகவான் நம்ம மாணிக்க வாசகர் அருளி செய்த இந்த திருவெம்பாவையில் இந்த பெண்கள் ஒவ்வொரு வீடாக சென்று தனது தோழிமார்களை எழுப்பி பகவானுடைய கைங்கரியத்தில் வழிபாட்டில் ஈடுபடுத்துவதற்காக. ஏன்னா பிரச்சோதன ரத்ன மாலாவில் பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரர் பகவத் பாதர்கிட்ட கேட்குற கேள்வி, உலகத்திலேயே மனுஷனுக்கு எதிரி யார் அப்படின்னா நாமெல்லாம் யாரோ பிரத்தியார சொல்லுவோம். ஆனால் ஆதிசங்கரர் சொல்கிற ஒரு மனிதனுடைய எதிரி என்பவன் அவங்களுடைய சோம்பல் தான். நல்லா யோசித்து பார்த்தோம்னா நாம் எதிரியால் இழந்த வாய்ப்புகளை விட சோம்பலால் இழந்தது தான் அதிகம். இப்போயே பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சியை எடுக்கிறதுக்கு கடந்த 1 வாரமாக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். காரணம் ஒன்று, என் எதிரில் இருக்கிறவரோட சோம்பல், இல்லாட்டி என்னுடைய சோம்பல். அப்போ ஒரு சோம்பல்ங்கிறது காரணத்தினால தான் ஒரு காரியங்கிறது தடைபடுது, இல்லாட்டி அது நடைமுறைக்கு வராமலே போயிடுது. இதனால் எவ்வளவோ காரியங்கள் இது வரைக்கும் நடைபெறாமல் போயிருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும், அவங்கவுங்க வாழ்க்கையில் இது அனுபவம் தான். இந்த சோம்பலை நீர்க்கணுங்கிறதுக்காகவே இப்போ மகிஷாசுர மர்தினிங்கிறோமே, மகிஷனை அம்பாள் சம்ஹாரம் பண்ணுறான் இந்த நவராத்திரி வைபவத்தில் விஜயதசமி அன்னைக்கு. அந்த மகிஷன் யாருன்னா நம்ம சோம்பலோட ஒரு உருவகம் தான். மகிஷன் ஏதோ வானத்திலேருந்து குதிச்சு வந்த அசுரன் கிடையாது. இந்த உலக மக்கள் யாவருக்குள்ளேயும் ஒளிந்திருக்கக்கூடிய சோம்பல்ங்கிற அசுரனைத்தான் அம்பாள் சம்ஹாரம் பண்ணுறா. அந்த சோம்பலை நீக்கி, ஏன்னா பகவானுடைய கைங்கரியத்தில் அவருடைய வழிபாட்டில் ஈடுபடணுங்கிறதுக்காகத்தான் இந்த பாவை நோன்பு நோற்பதுங்கிறது. இது பன்னெடுங்காலம், எந்த காலத்துலேருந்துன்னா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இதை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியிருக்கிறார். அதே சந்தர்ப்பத்தில் ஞானசம்பந்தரும் பூம்பாவை பதிகத்தில் சொல்லியிருக்கிறார். இவர்களுக்கெல்லாம் முற்பட்டவராக கருதப்படுகின்ற மாணிக்க வாசகர் திருவண்ணாமலையில் இந்த திருவெம்பாவை, அதாவது திரு எம்பாவைங்கிறது தான் திருவெம்பாவைங்கிறோம். இந்த திருவெம்பாவை 20 பாடல்கள். இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, உலகத்தில் இப்போ எத்தனை சிவாலயங்கள் இருந்தாலும் இந்த மார்கழி 1ஆம் தேதியிலேருந்து ஆருத்ரா தரிசனம் வரைக்கும் நாம் ஒரே பாடலாக இந்த திருவெம்பாவை மட்டும்தான் பாராயணம் செய்யப்படும். எந்த கோயிலுக்கு போனீங்கன்னா சரி, காலை மாலை இப்போ 4 கால பூஜைக்கு ஓதுவா மூர்த்திகள் தேவார திருவாசகங்களை பாடுவார் இல்லையா. ஆனால் இந்த